அனைவருக்கும் வணக்கம். பாஜகவோட மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கப்படுகிறார், இல்ல அவரே ராஜினாமா பண்றார் அப்படிங்கிற செய்தியை நாம இப்ப கேள்விப்படுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்கள்ல அந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த செய்தி எல்லாமே பொய்யா போயிருக்கு. பட் இந்த டைம் அது பொய்யா போகுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எல்லாமே அண்ணாமலை ராஜினாமா செய்வதற்கோ இல்ல மத்திய பாஜகவால் அண்ணாமலை நீக்கப்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அண்ணாமலை நீக்கப்பட்டு நயினார் நாகேந்திரன் அடுத்த தமிழ்நாட்டு பாஜகவோட மாநில தலைவராக வருவார் அப்படிங்கிற வரைக்கும் செய்தி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேர் இதை உறுதி பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் மத்திய பாஜக இதை மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க? அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இங்க பாஜக என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். தெரிஞ்சும் இந்த நேரத்தில் மத்திய பாஜக ஏன் இந்த ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணாமலையை பற்றி சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதுல மாநில தலைவர்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அதுல நிறைய பேர் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியாது. பாஜகவுக்கு இருந்த பேர் அப்படின்னா நோட்டா கட்சி தான். நோட்டாவை விட அவங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அதை வச்சுதான் விமர்சனம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க. 2020 அண்ணாமலை பாஜகவில் ஜாயின் பண்றாரு, வைஸ் பிரசிடெண்டா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்திலே பிரசிடென்ட் அந்த இடம் மாநில தலைவர் அப்படிங்கிற இடம் அவருக்கு கிடைக்குது. வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அப்ரோச் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. பட் அண்ணாமலையோட அப்ரோச் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகன்னா பிராமின்ஸ் கட்சி, வயசானவங்க கட்சி, அதுல இருக்கவங்க எல்லாம் வயசானவங்க, சோ பிராமின் மட்டும்தான் அங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. அண்ணாமலை மாநில தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உடைக்கப்பட்டு பாஜக அப்படிங்கிறது எல்லாருக்குமான கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அண்ணாமலையோட உருவமும் சரி, அவருடைய தோற்றமும் சரி, அவருடைய பேச்சும் சரி கொடுக்க ஆரம்பிச்சது. பாஜகன்னா பிராமின் கட்சி தான் இல்லப்பா, எல்லாருக்குமான கட்சி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு விஷுவலை நம்ம எல்லார் மத்தியிலுமே அண்ணாமலை கொண்டு வர ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி பாஜக எனக்கு பிடிக்காதுப்பா, ஆனா அண்ணாமலையை பிடிக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு பாஜகவை பிடிக்காது, பாஜகவோட ஐடியாலஜி அது பிடிக்காது, ஆனா அண்ணாமலை பேசுறது பிடிக்கும், அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிக்கும், ஸோ அதனால நான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலையோட அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த ஐபிஎஸ்ஸா இருந்த அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டாந்து அரசியலில் காமிக்கிறது, நிறைய விஷயங்களை சுறுசுறுப்பா எடுத்து டிஎம்கேவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வர்றது, இது எல்லாமே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிடிச்சிருந்தது. ஸோ இதனாலேயே பாஜகவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க கணிசமா அங்கங்க ஒரே இடத்தை குவியல அப்படின்னாலும் அங்கங்க ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே ஒரு 2% இருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது 6%, 7% மாறுச்சு அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது, எல்லாமே ஒத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாஜக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு தமிழக பாஜகவை பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது பாஜகவில் நடந்தது. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. அது டிஎம்கேவில இருந்தும் வந்தாங்க, என்டிகேவில இருந்தும் வந்தாங்க, ஏடிஎம்கே, எல்லா கட்சியில இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சில பேர் அண்ணாமலையை பார்த்து அந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்தது. பட் இப்போ அந்த ஓட்டர்ஸ் அண்ணாமலையை அந்த மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டா ஒரு பெரிய கூட்டம் அண்ணாமலைக்கு பாஜகவுக்காக வந்த சிலர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அண்ணாமலைக்காக நான் அந்த கட்சியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கல்ல, அவங்களுடைய ஓட்டு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி. அண்ணாமலைக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம், பெரிய இளைஞர் படை இருக்காங்களோ, அதே மாதிரி அண்ணாமலைக்கு பின்னாடியும் ஒரு இளைஞர் படை இருக்காங்க. நாம் தமிழர் சீமான் ஒரு 15 வருஷமா கட்டமைச்சு ஒரு பெரிய படை வச்சிருக்கார். அண்ணாமலை ஒரு 3 வருஷமா கட்டமைச்சு அவரு ஒரு படை வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த படை எங்க டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், யோசிச்சு பார்த்து நுணுக்கமா செய்ய வேண்டிய அரசியல். இப்போ அண்ணாமலையை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா சும்மா கண்ணா புண்ணான்னு இருக்கக்கூடியவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும் அவருடைய அப்ரோச் என்ன, அரசியல் என்ன அப்படின்னு ஓரளவுக்கு அரசியல் மேல புரிதல் இருந்தவங்க தான் அண்ணாமலையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு பிஜேபியை பிடிக்காது, அண்ணாமலையை தான் பிடிக்கும் அப்படின்னு இருந்தவங்க அண்ணாமலை மாற்றப்படுறார் அப்படின்னா டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்ல ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்ல விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க?
அண்ணாமலையை ஃபாலோ பண்ண நபர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா போட மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ஓட்டு எல்லாமே அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா என்டிகேவுக்கு அந்த ஓட்டு எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதிகமாக தமிழ்நாட்டில் இளைஞர் படையை வச்சிருக்க ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. அடுத்ததா ஒரு தலைவர் வச்சிருக்காரு அப்படின்னா அது அண்ணாமலை. நாம விஜய் இந்த லிஸ்ட்லயே கொண்டு வரக்கூடாது, அவங்க எலெக்ஷன்ல நின்னதுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசிப்போம். ஸோ இப்போ அண்ணாமலை கையில இருக்க இந்த ஓட்டும் அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் நாம் தமிழருக்கு மாறுது அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பக்கம் பிஜேபிக்கு அண்ணாமலையோட இழப்பு அப்படிங்கிறது பெரிய சரிவை கொடுக்கும், அதே மாதிரி நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இல்ல ராஜினாமா பண்ணார் அப்படின்னா அது நாம் தமிழருக்கு ஒரு பெரிய வளர்ச்சியா மாறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இப்போ என்ன காரணங்களால அண்ணாமலை வந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் எதுவுமே கிடையாதுங்க, கூட்டணி தான். 2024 ஒரு பெரிய தோல்வி, பாஜகவுக்கும் பெரிய தோல்வி, அதிமுகவுக்கும் பெரிய தோல்வி. ரெண்டு பேருமே ஒரு பெரிய பாடம் அப்படிங்கிறத படிச்சுட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியா நின்று ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சேர்ந்து நின்னா மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரெண்டு பேருமே தனித்தனியா வந்துட்டாங்க. ஆனா நெருங்கி பேசல, இவங்களும் மனசுக்குள்ள விழுந்துருச்சு, இவங்க மனசுக்குள்ளே விழுந்துருச்சு. நம்ம தனியா நின்று 26 தேர்தலை திமுகவை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறது 2024 தேர்தல் தோல்வியை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. ஆனா ரெண்டு பேரும் பேசாம அப்படியே அமைதியா இருந்துட்டு இருந்த டைம்ல சரி இனிமே காலம் தாழ்த்தினா 26 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படிங்கிற சூழல்ல தான் ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுலாம் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் திரும்ப அலைன்ஸ் வர போறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி கிட்டத்தட்ட பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன, அண்ணாமலை மாநில தலைவராக தொடர்ந்தா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், திரும்ப கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக கூட அமைது அப்படின்னா நான் மாநில தலைவரா இருக்க மாட்டேன், கட்சியில ஒரு தொண்டனா நான் பயணிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அமித்ஷா கூட நடந்த பேச்சுவார்த்தையிலையும் அதே வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு கட்சியில பொறுப்பு முக்கியம் கிடையாது, நான் ஒரு தொண்டனா கூட பயணிக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை இப்பவும் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அப்பனா இப்போ திரும்ப அலைன்ஸ் போனாங்க அப்படின்னா அண்ணாமலை இமேஜ் அப்படிங்கிறது கம்மியாகும். இவர் அன்னைக்கு அப்படி பேசினாரு, அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினாரு, ஆனா இப்போ அலைன்ஸ் போயிட்டாங்க, அமைதியா இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஒரு பெரிய கட்சி, என்னதான் இங்க பாஜக அண்ணாமலை இருந்தாலும் அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி. ஸோ அவங்க கண்ட்ரோல்குள்ளே இவங்க போறப்போ அண்ணாமலை அதிமுக சொல்ல கூடிய விஷயங்களை கேட்டு நடக்க வேண்டியது இருக்கும். அவங்க கூட்டணிக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா அண்ணாமலை அதை கேட்டு நடக்க வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் அண்ணாமலை இங்க ஒரு இமேஜ் கட்டமைச்சு வச்சிருக்காருல்ல, ஸோ அந்த இமேஜ்ல கண்டிப்பா ஒரு கிராக் அப்படிங்கிறத ஏடிஎம்கே அலைன்ஸ்குள்ள இவர் இருக்கிறப்போ இவர் மாநில தலைவரா இருக்காரு அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு உடைதல் அப்படிங்கிறது ஏற்படும். அண்ணாமலையோட இமேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகும். அதை தாண்டி ஒரு சொன்ன வார்த்தையும் தாண்டி போயிட்டு அங்க இருக்க முடியாது. இது போக இபிஎஸ் விரும்புறாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் கண்டிப்பா அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தா கண்டிப்பா கூட்டணிக்குள்ள போறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஸோ அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறத அமித்ஷா கிட்ட வச்சிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த அடிப்படையில சரி ஒன்று அண்ணாமலையா ராஜினாமா பண்ணிடலாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இல்லை நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களும் அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்காக அமித்ஷா வந்து வெளியேற்றிட்டு அண்ணாமலை ஒன்றும் இல்லாம விட்டுருவாங்களா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. பிஜேபியில அந்த கட்சிக்காக உழைத்த ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்படுறார் அப்படின்னா மத்திய அமைச்சரவையில அவருக்கு ஏதாவது ஒரு இடம் அப்படிங்கிறது மேபி கொடுக்கப்படலாம். ஆனா என்ன, மத்திய அமைச்சரவையில இடமே கிடைச்சாலும் தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலையால் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா, தமிழ்நாட்டை பாஜகவோட வளர்ச்சியில ஒரு இனிமேல் வந்து ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இப்படி சுற்றி எல்லாமே ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி எப்படியாவது அண்ணாமலை வெளியில் போனால் மட்டும்தான் இங்கே வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு இங்கே இபிஎஸும் நினைக்கிறாங்க, அண்ணாமலையும் என்னால் ஒன்றா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாமே அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறதுனால டீசெண்டாக ஏதோ ஒரு முடிவு அப்படிங்கிறத மத்திய பாஜக இப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிற சூழலில் தான் எல்லாரும் வந்து
அடுத்த மாநில தலைவரா நைனா நாகேந்திரனை மத்திய பாஜக முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பாஜகவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ அமித்ஷா அடுத்து என்ன அறிவிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் எப்படி ரொம்ப டாக்டிக்ஸா பாஜகவும் அமித்ஷாவும் இங்க வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கணக்கு மட்டும் தப்பா போச்சு, பாஜகவும் ஏடிஎம்கே இந்த அலைன்ஸ் தப்பா போச்சு அப்படின்னா அதுல முழுசா வெற்றி பெற போறது யார் அப்படின்னா டிஎம்கே. ஸோ அதை மனசுல கணக்கு வச்சுதான் கண்டிப்பா இந்த கணக்குகள் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு சின்ன தப்பு பிசிறு பண்ணா கூட இவங்க கூட்டணி இந்த அண்ணாமலை மாற்றம் இதுலலாம் ஒரு சின்ன தவறு ஏன்னா இப்ப எடுக்கக்கூடிய முடிவு சரியா தப்பான்னு இப்ப தெரியாது, 26 தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும். ஸோ இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறா இருந்தது அப்படின்னாலும் அது 26 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.